அவங்க மட்டும்தான் நம்ம சபையில நல்லா நல்லா கை காட்டுவோம். சோத்திரம். படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கேள்வி கேட்பேன். கரெக்டா சொல்றவங்களுக்கு இந்த சாக்லேட் உங்களுக்கு சுகர் இருந்ததுன்னா வீட்டுல போய் பிள்ளைகளுக்கோ பேர பிள்ளைகளுக்கோ கொடுக்கும்படி உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்ள படிக்கலாமா? என்ன ஆகும்? 6வது அதிகாரம் 23வது வசனத்துல இருந்து 27வது வசனம் வரைக்கும் என்னாகமும் 6வது அதிகாரம் 23ல இருந்து 27 வரைக்கும் உங்களால பைபிள் எடுக்க முடியலன்னா பிரச்சனையே இல்லை. படிக்கிறத நீங்க கவனிச்சீங்கன்னா மட்டும் போதும். என்னாகும்? 6வது அதிகாரம் 23ல இருந்து 27. நீ ஆரோனோடும் அவர் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து எங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார். அல்லேலூயா. கேட்கலாமா? வெள்ளிக்கிழமை பண்ண பிரைஸ் தான். அதனால வெள்ளிக்கிழமை வந்தவங்க சொல்ல சமாதானம் கொடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை பண்ணுவேன்னு சொன்னார். என்ன பண்ணுவார்? சொல்ல முடியும். நம்ம சமாதானத்தை கட்டளையிடுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணுவார்னு சொல்லுவோம். பாட்டெல்லாம் அது சமாதான பாட்டெல்லாம் பாட்டு பிரபா சொல்லுவாரு. தெரியாம நல்ல கை அவர் முகத்தை பிரகாசிக்க பண்ணி நல்ல கை அவர் முகத்தை பிரகாசிக்க பண்ணி நமக்கு சமாதானத்தை அவர் கட்டளை அவர் முகத்தை நம்ம மேல் காமிச்சு நடத்துவார். முகத்துக்கு இங்கிலீஷ்ல என்னது? ஃபேஸ். சூப்பர். ஃபேஸ்ல ஆனா இங்கிலீஷ் பைபிள்ல ஃபேஸ் போடல, கவுண்டனன்ஸ் அப்படின்னு போடுறது. God raise his countenance and bless you with peace அப்படின்னு போட்டுருக்கு. முகல முக பாவத்தை வச்சு ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அவர் முக பாவத்தை வச்சு ஆசீர்வதிப்பார். வெள்ளிக்கிழமை ஒரு மேஜிக் பண்ணேன். உங்க முகத்தை வச்சு அந்த மேஜிக் மறுபடியும் பண்ணிடலாமா? இப்ப நான் ஒருத்தர் சில பேரை சொல்லுவேன், பார்க்கணும். அதுக்கு தான் மறுபடியும் சொல்றேன். சொல்லும் போது இப்ப உங்க முகத்திலே முகம் எப்படி மாறும் பாருங்களேன். இப்ப நான் சொல்லும் போது அவங்க உங்க மனசுல நினைச்சுக்கணும். ஓகேவா? ரைட்டா? ஓகே ரைட்டா? இப்போ நான் சொல்லும்போது அவங்க உங்க மனசுல நினைச்சுக்கணும், உங்களுடைய அம்மா உங்களை பெற்றெடுத்த தாய் அப்படின்னும் போது உங்க முகம் எப்படி ஆகும்? வெளிச்சமாகும். அப்படியே உங்க கணவரை பெற்றெடுத்த தாய். சூப்பர். இப்ப நீங்க மருமகன் இப்ப மாமியாரா ஆயிட்டீங்க, அப்பா அப்படிதான் ஆயிடுச்சு. சரி, உங்களுடைய அக்கா தங்கச்சி எப்படி இருக்கும்? சந்தோஷம். உங்க கணவருடைய அக்கா தங்கச்சி மாறிடும். மொத்தமா மாறிடும். என் ஒய்ஃப் முகத்தை செந்தாமரை அப்படின்னா முகம் வளர்ச்சி ஆகும். அப்படியே கேத்ரின் அப்படின்னா வளர்ச்சி ஆயிடும். அப்படி ஆயிடும். நம்ம சர்ச்சிலேயே பாடல் ஆராதனை அப்படின்ற அப்படின்னா ரொம்ப சந்தோஷம், முகம் வளர்ச்சியா இருக்கும். பைபிள் வசனம் தனித்தாங்க இருக்கும். போன் ஏதாவது மிஸ் கால் வந்துருதா, மெசேஜ் வந்துருதா, இதெல்லாம் மாறிடும். அதே போலதான் ஆண்டவரும் அவர் முகத்தை ஆளுக்கு ஏற்ற மாதிரி காரியங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறிடும். நீங்க வாசிப்பது என்னாக வந்து ஆல்மோஸ்ட் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவத்துடைய தேசத்துக்கு போயிட்டாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் வாசி பாத்தீங்கன்னா ஆண்டவர் கிட்ட நிறைய அடி வாங்கிட்டு அந்த முகம் அவங்களுக்கு விரோதமா நிறைய காரியங்களை பண்ணிடுச்சு. ஆண்டவர் கிட்ட அடி வாங்கி உதவாங்கி நிறைய பேர் செத்து போய் நிறைய சாபங்கள் எல்லாம் வாங்கி பிரச்சனை ஆண்டவர்கிட்டே தகராறுலாம் நடந்து இதெல்லாம் நடந்துச்சு. அப்படியாப்பட்ட தேவன் சொல்றாரு, எப்பா இவ்வளவு நாளைக்கு என் முகத்துல கோபத்தை தான் பார்த்த, இனிமே என் முகம் உன்னை ஆசீர்வதிக்க, உனக்கு நிம்மதியை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க, அது இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் முகத்தை நம் வாழ்க்கையில இதுவரைக்கும் பல காரியங்களை பல இழப்புகளை சந்திச்சிருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனா இதன் பிறகு அவருடைய முகம் நம்மளை ஆசீர்வதிக்கும்படி நம்ம மேல முகம் மலர்ச்சியா இருக்க போகுது. ஹல்லேலூயா. அவருடைய முகம் நம்ம மேல திரும்பினா நமக்கு ஆசீர்வாதம். யோவான் 6:5 கொஞ்சம் வாசிங்களா? யோவான் 6:5. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி இவர்கள் சாப்பிடத்தக்க அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். தூரத்துல ஜனங்க வந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம ஆட்டோ எவ்வளவு நல்லா இருப்பாங்க. தூரத்துல ஜனங்க வர்றாங்க. அவங்க முகத்தை பார்த்து தூரத்துல பார்த்து அவங்க பசியில இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறார் தெய்வம்.
இவங்க எல்லாம் செத்து போய் பரலோகத்துல என் கூட வந்தா மட்டும் போதும்னு நினைக்கிறவர்கள கர்த்தர் இன்னைக்கு என் புள்ள சாப்பிட்டுச்சான்னு நினைக்கிறவர் ஆண்டவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு என் பிள்ளைக்கு நல்ல ட்ரெஸ் இருக்குதா, இன்னைக்கு என் பிள்ளைக்கு நல்ல வீடு இருக்குதா, இன்னைக்கு என் பிள்ளைக்கு நல்ல நகை இருக்குதா, இன்னைக்கு என் புள்ள வாழ தகுதியான வசதி இருக்குதா கரிசனையோடு பார்க்கிற தெய்வம் நம்ம தெய்வம். அவர் முகம் அந்த ஜனங்களை பார்த்த போது அவங்க எல்லாம் பசியா இருக்கிறாங்க, அவங்களுக்கு சாப்பாடு வெறும் நான் என்ன வெறும் பிரசங்கம் பண்ணி அனுப்புகிறவர் அல்ல, அவர் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கும்படி அவர் அற்புதங்களை செய்தார். இரண்டாவது, ஆண்டவர் சமாதானத்தை கட்டளையிட்டார். இட்ஸ் நாட் a request, it's an order. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு தொந்தரவு கொடுக்குறாங்க வச்சுங்களேன், அவங்க வீட்டுல போய் கெஞ்சிட்டு இருக்க மாட்டோம், என் பிள்ளைய டிஸ்டர்ப் பண்ணாத, என் பொண்ணை டிஸ்டர்ப் பண்ணாத, என் பையனை டிஸ்டர்ப் பண்ணாத. அந்த சீனே இல்லை. அவர் ஆர்டர் தான் போய் என் புள்ளைய தொடக்கூடாது, ஹல்லேலூயா, என் புள்ளைய டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, என் பொண்ணை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, என் பையனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவர் உங்களுக்கு எனக்கு நிம்மதியை கெஞ்சி கேட்கிறவர்ல அவர் அந்த ஆர்டர் போட்டு நம்மளுக்கு அப்பாயின்ட் பண்றவர். ஹல்லேலூயா. மார்க் 4:39 வார்த்தை வாசிக்கிறேன். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாய் இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் அமைதல் அவர் போய் அலைகிட்ட போயிட்டு என் பிள்ளைங்க எல்லாம் கொஞ்சம் போகணும், கொஞ்சம் என்ன பண்ணாத, அலையே அடிக்காத, கடலையே கொந்தளிக்காதன்னு கெஞ்சிட்டு இல்ல, அவர் எழுந்தாரு, ஆர்டர் போட்டாரு, அமைதி ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் விரோதமா பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான கடன்கள், பலவிதமான பலவீனம், பலவிதமான பொல்லாத மற்றொரு வன்கண்கள், இவைகள் எல்லாம் நம்மள அலைக்கடிக்கிறது போல இருக்கலாம். கர்த்தர் எழுந்தவைகளை அதட்டுவார். காரணம், அவர் நமக்கு சமாதானத்தை, நிம்மதிய பிச்சை போடுறவங்க உரிமையா கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. ஆமென். அவர் இந்த வாசி பாத்தீங்கன்னா அவர் போட்ல எல்லாரும் கூட்டு போறார். போட்ல என்ன, நீங்க இப்ப வெளியூர்லாம் போனீங்கன்னா சமீபத்துல போட்ல எல்லாம் போனோம், எங்க கூட ஒரு குடும்பம் வந்தது. அவன் வந்துட்டு அந்த இருக்கிற என்ஜாய் பண்றதை விட்டு அவங்க கேட்டுட்டே இருந்தாங்க, உங்ககிட்ட எவ்வளவு காசு வாங்கினாங்க, உங்ககிட்ட எவ்வளவு காசு வாங்கினாங்க, உங்ககிட்ட எவ்வளவு காசு, அவங்கள விட நம்மள அதிகமா வாங்கிட போறாங்க காசு. வந்து அங்க இருக்கிற சினாரியோ எல்லாம் பார்க்காம எவ்வளவு காசு, இதுலயே தான் அவங்க தரிசனம் இருக்குது. ஆண்டவர் அவங்கள போட்டி கூட்டு போறாரு. நல்ல இது வசந்த வாசி பாத்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாமா. நம்ம நிறைய நேரம் ஏசப்பா என்ன வாங்கிட்டோம், சிறுமூஞ்சாவே ஆகிட்டோம். ஏசப்பானால நம்ம ஆளுங்க சிரிக்கிற மாதிரி போட்டோவே வச்சிடக்கூடாது ஏசப்பாவை. ஒரு முறை செகண்ட் பீச்ல ஒரு ப்ரோக்ராம் பண்ணும்போது ஒரு தங்கச்சி வந்து சொன்னாங்க, பாஸ்டர் சிலுவை அடிச்சு அப்படியே ஏசப்பா முகத்துல ரத்தம் வரா மாதிரி வச்சாதான் அப்பதான் நாங்க ஆண்டவர் ஏத்துப்போம். நம்ம ஏசப்பா போட்டோல கூட சிரிக்க வர மாட்டோம். ஆனா நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் அவர் சிறுமூஞ்சி ஏசப்பா இல்ல, அவர் சிரிச்ச மூஞ்சி ஏசப்பா. ஹல்லேலூயா. என்ன விசுவாசிக்கிறீங்க? அவர் போட்டி கூட்டு போற, வாங்க ஒரு ரவுண்டு போலாம், போட்ல ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம். இது யார் சொல்லுவாங்க? ஃப்ரெண்டு சொல்லுவாங்க, குடும்பத்துல ஒரு அப்பா சொல்லுவாரு, ஒரு அண்ணன் தம்பி சொல்லுவாங்க, நல்ல ஜாலியா இருக்கிற ஆள்தானே சொல்லுவாங்க. ஏசப்பா அப்படிதான் சொல்றாரு. இப்ப பார்த்தாலும் பைக்லயே பச்சுக்கலாம், ஜோம் பண்ணலாம், முட்டி போட்டு உபவாசம் இருந்து அழுவலாம். இங்க பைபிள் காலேஜ்ல ஒருத்தர் ப்ரீச் பண்ணுவார். அந்த ஆள் ப்ரீச் பண்ற, அந்த ஆள் ஜபம் நடத்துறதுல போவே மாட்டேன், லேட்டா போவேன். மறுபடியும் ஃபைன் கூட கட்டிக்கலாம் பைபிள் காலேஜ்ல. அவர் எடுக்கும்போது ஆண்டவரே தான் ஆரம்பிப்பார். வயசு பையன் சிரிச்ச மாதிரி ஜபம் நடக்காது. ஆண்டவரே எடுத்த உடனே அழதான். அதனால அவரு பாப்ப நோட்டீஸ் போர்ட்ல தலைவர் ஆராதனை நடத்துறாருன்னா பரவாயில்ல, நம்ம டீம் கிட்ட போய் ஃபைன் கூட கட்டிக்கலாம், லேட்டா போயிடுவோம். நம்ம ஆண்டவர் அவர் சிரிச்ச மூஞ்சி தெய்வம், அவர் சிறுமூஞ்சிலை போது அழுது கொண்டே இருக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் நமக்கு விரோதமா இருக்கிற காற்றையும் கடலையும் அவர் அதற்கு பைபிள் சொல்லுது, அவர் நம்முடைய நங்கூரம். கடல்ல போவோம், நங்கூரம் கடல்ல, இந்த நங்கூரத்தின் நங்கூரம்னா அந்த போட்டு அடையாதபடி அது என்ன பண்ணது, நங்கூரம் என்ன பண்ணும், காப்பாற்றும். அது என்ன பண்ணாது, நங்கூரம் என்ன பண்ணாது, அலையே வராம தடுக்காது, புயலே வராம தடுக்காது. ஆனா அது ஒண்ணு பண்ணும், அந்த புயல்ல நாசமாகாதபடி போட்டை பாதுகாத்துக் கொள்ளும். அப்ப ஆண்டவருடைய நங்கூரம்னா நம்மளுக்கு விரோதமா எதிர்காற்று இருக்கலாம், புயல் இருக்கலாம், எல்லா காரியங்களும் இருக்கலாம், அவைகள் நம்மளை முழுகாதபடி, நம்மளை போட்டு முழுகாதபடி அவர் நம்மை பாதுகாக்கிறவர். ஹல்லேலூயா. ஆமென். அப்ப இந்த ஆசீர்வாதம்லாம் கடைசியா யார சொன்னாரு, மோசே கிட்ட சொல்றாரு. ஏசப்பா ஆண்டவர் கர்த்தர் வந்து மோசே கிட்ட சொல்றாரு. மோசே ஆண்டவருடைய சிநேகிதன் போட்டிருக்கு, நண்பர். ரெண்டு பேரும் அவ்வளவு ஃப்ரெண்ட்ஷிப், கர்த்தரும் மோசேயும். ஆண்டவர் என்ன சொல்ல, மோசே நீ போய் ஜனங்க மேல சொல்லு, இந்த ஆசீர்வாதம் சொல்லுன்னு சொல்ல. யாரு சொல்றாரு, ஆரோனையும் அவங்க பையனையும் சொல்றாரு. ஆரோனும் அவங்க பையனும் பாஸ்டர்ஸ் இல்ல. ஆரோனுக்கு அப்புறம் நிறைய நேரம் என்ன பண்ணுவாங்க, சமயம் பாஸ்டர் சொல்லியிருந்தாரு. பாஸ்டருக்கு அப்புறம் அடுத்த பாஸ்டர் யார் வருவா, பாஸ்டரோட பையன் தான் வருவார். ஏன் நாங்களாம் வரக்கூடாது, நீங்களும் அவங்கள
உங்க பசங்கன்னா பாஸ்டர் ஆகுங்க, நாங்க எங்க பிள்ளைங்கள டாக்டராகவும் இன்ஜினியர் ஆகுறோம். ஆனா என்ன பண்ணீங்களோ ஆக மாட்டீங்க, பாஸ்டர் ஆக மாட்டீங்க. பாஸ்டரோட பையன் என்ன பண்ணக்கூடாது, நம்ம பாஸ்டரோட பொண்ணு ட்ரிப்ஸ் ஏத்திட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ட்ரிப்ஸ் ஏத்திட்டு அவங்க வந்து அந்த ப்ரோக்ராம் நடத்துறாங்க, போய் எம்சி பண்றாங்க ஸ்டேஜ்ல நின்று. நம்ம வீட்டு பசங்க என்ன பண்றோம், ஒரு மாசம் படுமாறி சர்ச்சாது அதாவது கணினி பார்த்துக்கலாம். ஆனா ஒரு பாஸ்டரோட பொண்ணு அவங்க வரலாம் யாரும் கேட்க போறது இல்லை. ஆனா அவங்க ட்ரிப்ஸ் ஏத்திட்டு வந்து அந்த ஊழியம் பண்றாங்க. நம்ம ஆண்டவர் இந்த வசனத்தை எங்க சொல்ல சொன்னாரு, பாஸ்டர் கிட்ட போய் சொல்லு, நீ போய் ஜனங்க மேல இந்த ஆசீர்வாதத்தை சொல்லாத, பலிக்காது. யார் சொல்லணும், என் ஊழியக்காரன் சர்ச்சை நடத்துறாங்க ஆரோனும் அவங்க பையனும், அவங்க போய் சொல்லும் போதுதான் பலிக்கும். அப்போ நமக்கு இந்த ஆண்டோட ஆசீர்வாதம் வரணும்னா நம்ம எங்க வந்தாதான் ஆசீர்வாதம் கிடைக்கும், சபைக்கு வரணும். நிறைய நேரம் நம்ம ஒரு கதை சொல்லுவோம் தெரியுமா, ஆண்டவரே தான் நினைச்சிருக்கிறேன் பாஸ்டர், நான் ரோட்ல போகும்போதெல்லாம் நினைக்கிறேன். நான் அவங்கள சொல்றேன், உங்க வீட்டுக்கு சொல்றேன், நான் ரொம்ப லவ் பண்ற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்கே வருது இல்ல வச்சுப்போம். அது லவ்னா என்ன, வீட்டுக்கு வரணும், ஒரு மாதிரி இருந்தாலும் பார்க்கணும், அவ்வளவுதானே. அப்போ ஆண்டவரை நேசிக்கிறோம்னா இந்த தேன் மிட்டாய் கதெல்லாம் வேலைக்காது. அப்போ ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வரணும்னா அங்க போகும்போது அப்போஸ்தலர் 3:8 கடைசியா வாசிச்சு முடிச்சிருவோம். அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான், நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவரோட கூட எங்க போனா தேவாலயத்துக்கு போன. நடக்க முடியாத ஒருத்தர் இருக்கிறாரு, ஆண்டவர் அவரை சுகப்படுத்துற ஊழியக்காரர்களை கொண்டு. ஏன்னா அவன் நடந்து உடனே நிறைய படம் நான் பார்க்காம இருக்குது. நான் முதல்ல போய் இருக்கிற பெண்டிங்கான படத்தெல்லாம் நான் பார்த்துடுறேன், எவ்வளவு கூத்து பார்க்கணும் அதெல்லாம் போய் பார்த்துடுறேன், அங்க இருக்க பீச்சுக்கு போயிடுறேன், அங்க இருக்க பார்க்குக்கு போயிடுறேன் அப்படின்னு அவன் எழுந்து சர்ச்சைக்கு போனான். அவனுக்குள்ள அந்த இருதயம் இருந்ததுனால அவனை சுகப்படுத்துறான். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய ஆலயத்தின் மேல கரிசனை இருக்கும்னா ஆண்டவர் நம்மளுக்கு